ஹை கைஸ், இன்னிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீனில் நம்ம குட்டி ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ இவ ஹாஸ்பிட்டலில் இருக்கா. அவ கூட ஒரு குட்டி பையனும் அவனோட அம்மாவும் இருக்காங்க. நடந்த கார் ஆக்சிடெண்ட்ல ஹீரோனோட அம்மாவையும் அப்பாவையும் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லி டாக்டர் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த அதிர்ச்சியில் அவள் மயக்கம் போட்டு விழுந்துட டாக்டர்ஸ் அவளை செக் பண்ணி பார்த்துட்டு இதில் இவ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கா, அதனால ஸ்லீப் வாக் பண்றது, அம்னீஷியா மாதிரி சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும், நீங்க அவளை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்ல அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோனை பார்த்து நியான் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோனோட வாய்ஸ் ஓவர்ல நம்மளோட மெமரிஸ் எல்லாம் ஒரு பாக்ஸ்ல தான் போட்டு வைக்கிறோம்னா அப்போ எனக்கு எவ்வளோ பெரிய பாக்ஸ் தேவைப்படும் தெரியலையே, அதனோட கீயை எங்க நான் ஒளிச்சு வைக்கணும். நிறைய தேடுதல்களோடவே எல்லாரும் வளருவோம். சில நேரங்கள்ல பல விஷயங்களை நம்ம இழக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் லைஃப் அண்ட் டெத்தை தவிர்க்கவே முடியாது. இன்ப துன்பங்கள் நிறைஞ்சது தானே வாழ்க்கை. அதுல சிலர் ஜஸ்ட் பாசிங் கிளவுட்ஸா போயிடுவாங்க, சிலர் நம்மளோட கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் அவன் கிரஷோட ஜாலியா கனவு கண்டுட்டு இருக்க. முழிச்சு பார்த்தா கீழே ஹீரோ படுத்துட்டு இருக்கிறது பார்த்ததும், ஏன் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நம்ம வளர்ந்துட்டோம், உனக்குன்னு ஒரு ரூம் இருக்குல்ல, எப்ப பார்த்தாலும் எங்கே வந்து படுத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவனை போட்டு எழுப்புனா அவன் அதே தலகானையும் பிடிக்க வச்சுட்டு பேசாம இருன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கான். இதை ரெக்கார்ட் பண்ணி அம்மாக்கு சென்ட் பண்ற பாருங்கும் போது போனை புடுங்கிட்டு தரவே மாட்டேங்கிறான். இவளும் எட்டி எட்டி குதிக்கிறான், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. கரெக்டா அம்மாவே கால் பண்ணிட்டாங்க. அட்டன் பண்ணதும் மாத்தி மாத்தி 2 பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க. நாங்க விட்டுட்டு வந்த 20 நாள்ல 43 டைம் சண்டை போட்டு கால் பண்ணிட்டீங்க. இங்க பாரு நியான், நீ தானே பெரிய பொண்ணு, அவளை நீ தான் பாத்துக்கணும். மோயோன் நீயுமே அவளை ஒழுங்கா நடத்தணும்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. கேட்டல, என்ன நீ தான் பாத்துக்கணும்னு இவன் சொன்னதும், அதுக்கு நீ பொண்ணுங்க கிட்ட ஜென்டில்மேனா நடந்துக்கணும்னு இவ சொல்ல, ஓ நீ பொண்ணா அப்படின்னு கேட்டுட்டு போயிட்டு இருக்கான். சோ இப்படிப்பட்ட ஒரு கொடூர பிரதரோட தான் என் வாழ்க்கை போயிட்டு இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் அப்படியே அழகா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். அதை என்னோட ரூம்க்கு கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. டேய் நான் உன்னோட சர்வன்ட் கிடையாதுன்னு ஹீரோயின் வந்து சொல்ல, அப்ப நான் சாப்பிடவே இல்லைன்ட்டு போயிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இல்ல, இந்தா உன்னோட கேஸ் ப்ராப்ளம்க்கு ஒழுங்கா டேப்லெட் எடுத்துக்கோ, எப்ப பார்த்தாலும் உன்னை பார்த்தே என் டைம் போயிடுது, நானும் படிக்கணும்லன்னு சொல்லிட்டு டேப்லெட்டை கொடுத்தா அதை வாங்கிட்டு வந்து பெட்டுக்கடிய போட்டுட்டு இருக்கான். இதே மாதிரி தான் டெய்லியும் பண்ணுவான் போல. ஏகப்பட்ட டேப்லெட்ஸ் இருக்கு. இப்ப நம்ம ஹீரோயினும் அழகா குக் பண்ணி 3 டிஷ்ஷை கொண்டு வந்து கொடுக்க, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு ரொம்ப ஹார்டா இருக்குங்கிறான், 2வது சாப்பிட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்கிறான், 3வது பண்ணை கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்க. இவன் பண்ணையே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்ப இனிமேல் நான் இதை சமைக்கவே மாட்டேன், உனக்கு பிடிக்காதது தாண்டா நான் சமைச்சு தருவேன்னு சொல்லிட்டு நோட்ஸ் எடுத்துட்டு போறான் நம்ம ஹீரோயின். ஆனா அவ போனதும் இவன் இங்க எல்லாமே சூப்பரா இருக்கேன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் ஹை ஸ்கூல் சீனியர் இயர் தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ புது செமஸ்டர் ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் காலேஜ்க்கு போயிடுவாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வரப்போகுது. அப்படி இப்படின்னு ஃபோக்கஸ் இல்லாம போயிட்டேன், ஆனா இனிமேல் ஃபுல் ஃபோக்கஸ்டா படிப்புல மட்டும்தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதான் உன்னோட பிரதரே சூப்பரா படிப்பான்ல, அவனுக்கு சொல்லி தர மாட்டானு ஒரு பையன் கேக்குறான். யாரு அவனா? மூஞ்சியை எப்ப பார்த்தாலும் ஒரு ரன் வச்சுட்டு சொல்லி தருவான், அவன்கிட்ட நான் ஹெல்ப்பே கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நேரா கிளாஸ்க்கு வரா. எடுத்து வச்சா நோட்டை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டா. ஐயோ போச்சுன்னு தலையில வைக்க அதே கிளாஸ்க்கு இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கான். இவன் டாப்பரு, நம்ம ஹீரோயின் ஆவரேஜா தான் படிப்பா. எவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கான்னு சொல்லிட்டு கிளாஸே அவனை தான் பாத்துட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம், இவ எதுக்காக கிளாஸ் 5க்கு வரணும்னு வேற பாத்துட்டு இருக்க. இந்த உன் நோட்டெல்லாம் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவளோட நோட்டை கொடுத்துட்டு இருக்கான். அப்பா ரொம்ப தேங்க்ஸ், சீக்கிரம் கிளாஸ் ஆரம்பிச்சிருவாங்க போன்னு சொன்னா அவன் பக்கத்துலயே வந்து உட்காந்துட்டு இருக்கான். சீனியர் இயர் ஆச்சே, சோ உன்னை நல்லா பார்த்து பார்த்து படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அம்மா கூடவே உட்கார வச்சுட்டாங்கன்னு சொல்றான். இவன் என்ன எப்போ பார்த்தாலும் என் பின்னாடியே வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கடுப்பா இருக்கு. நேரா வீட்டுக்கு வந்ததும் என்னோட கோல் 2 தான், இந்த மூயனை விட்டு எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும். 2வது கோல்னு சொல்லிட்டு அவளோட கிரஷ ஆசையா போட்டோல பாத்துட்டு இருக்க. ஓஹோ கதை எப்படி போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ அதை வந்து புடுங்கிட்டான். ஏன் உனக்கு ரொம்ப ஜெலஸா இருக்கோ? நீ அப்படி ஆனா கூட தப்பு கிடையாது. சியோ உன்னை விட ஹேண்ட்ஸமான பையன், உன்னை விட ஃப்ரெண்ட்லியான பையன், கூடவே உன்னை விட சூப்பரா பேஸ்கெட் பால் கூட விளையாடுவான்னு சொல்லிட்டு அவனோட போட்டோவை பார்த்துட்டு, சே அவன் சிரிச்சாலே ஹாட்டெல்லாம் மெல்ட் ஆயிடுதுன்னு இவ சிரிச்சுக்கிட்டு இருக்க. போதும், மத்தவங்களை என் முன்னாடி பாராட்டி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல. ஆஃப்டர்நூன் மேட்ச் இருக்கு, சியர் பண்றதுக்கு நீயும் வரணும்னு கூப்பிட, இல்லப்பா எனக்கு இன்னைக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்கு, சோ கண்டிப்பா என்னால வர முடியாது, படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா சியோட சைக்கிள் பெல் சவுண்ட் கேட்டதும் இவ இங்க குஷியாகிட்டா. இல்ல உனக்கு படிப்பு தான் முக்கியம்னு ஹீரோ போக, அப்படி இல்ல என்னோட பிரதர் வின் பண்ற மூமெண்ட்டை நான் எப்படி மிஸ் பண்ண முடியும், சோ கண்டிப்பா நானும் வருவேன் போன்னு சொல்லிட்டு அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அவனுக்கு குக்கி அப்பவே ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கா. அவன் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்குன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க.
ஹீரோக்கு தான் இங்க கடுப்பா இருக்கு. நாங்க கிளம்புறோம், போய் சேர் பண்றதுக்கு போர்டெல்லாம் ரெடி பண்ணுப்போன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. சோ இவளும் அதை ரெடி பண்றதுக்கு வர ஹீரோ அவன் முன்னாடி கேட்டு வச்ச நோட்ஸ் எல்லாம் அழகா அவளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். அப்போ உனக்கு மனசாட்சி எல்லாம் இருக்கா அப்படி சொல்லிட்டு இவளும் ரெடி பண்ணிட்டு நேரா மேட்ச் பார்க்க வந்துட்டா. இங்க மேட்சும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சியோவும் ஹீரோவும் ஒரே டீம் தான். சோ 2 பேரும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. அங்க ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவோட தங்கச்சி தான் ஹீரோயின்னு தெரிய வந்ததும் அவனை பத்தி கொஞ்சம் சொல்லு, அவனோட ஷூ சைஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. போனாலும் விட மாட்டேங்கிறாங்க. அப்ப நான் ஒரே கொஸ்டினுக்கு மட்டும் தான் பதில் சொல்லுவேன்னு சொல்லிட்டு இவ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஷார்ட் ஹேர் வச்சிருக்க ஒரு பொண்ணு வரா. இந்த ஸ்கூல்ல இவளும் கொஞ்சம் ஃபேமஸான பொண்ணு தானாமா. பட் ஹீரோயினுக்கு இவளை பத்தி பெருசா தெரியல. சோ பக்கத்துல இருக்க பொண்ணுங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவளோட பேரு லூசி. எங்க டைம் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கரெக்டா ஒரு கோலை போட்டுட உணர்ச்சி வசப்பட்டு கத்த வரும்போது அந்த போர்டை ஹீரோயின் கீழே போட்டுட்டா. அப்போ சியோவோட பேர் போட்ட சேர் போர்டை ஒரு பக்கத்துல இருக்க பொண்ணு கொடுக்க அதை பார்க்கும்போதே இவளுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வந்துருச்சு. ஒரு பால் இவளை நோக்கி வர அதை ஸ்டைலா நம்ம சியோ புடிச்சிட்டு உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்க அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு அங்கிருந்தே அவன் மேல காதல் ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்போ இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கேன். லூசி நம்ம ஹீரோயின்ட்ட வந்து என்னது சியோக்கு போர்டு வச்சிருக்கியா, உனக்கு சுத்தமா டேஸ்டே கிடையாதுன்னு சொல்ல இந்த பொண்ணு மூயோன் கிட்ட ரிஜெக்ட் ஆயிடுச்சு போல, அதான் கோவத்தை என் மேல காட்டிட்டு இருக்காளான்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு சச்ச ரிஜெக்ட் ஆனதுக்கெல்லாம் நீங்க வருத்தப்படாதீங்க, அவன் பின்னாடி ஏகப்பட்ட பொண்ணுங்க சுத்துறாங்க, உங்களுக்கு என்ன அழகா இருக்கீங்க, திறமையா வேறல காட்டுங்கிற மாதிரி சொல்ல என்னது நான் ரிஜெக்ட் ஆயிட்டேனாங்கிற மாதிரி மிரட்டும் போது இதை ஹீரோ பாத்துட்டான். என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோனை வந்து கேட்க இது எல்லாத்துக்கும் காரணமே நீ தானு சொல்றா. அப்போ லூசி ஹீரோவை தள்ள அந்த பக்கங்கும் போது அவன் ஒரு பார்வைதான். இவ இங்க அப்படியே ஆஃப் ஆயிட்டா. அவ கூட வந்த பையன் தான் கத்திட்டு இருக்கான். ஹீரோ இங்க சண்டைக்கு நான் ரெடி நீ ரெடியாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, பட் திரும்பவும் நான் உன்னை மீட் பண்ணுவேன் லூசி அந்த பையனையும் சேர்ந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். எங்க நம்ம ஹீரோ ஹீரோயின்ட்ட உனக்கு ஒன்னும் அடிப்படலையான்னு கேட்க என் தலையை தொட்டு அழுக்காக்காதங்கிறா, எப்படியும் நீ குளிக்க போறதுல அப்புறம் என்னவான்னு சொல்லிட்டு திரும்பினவன் அவன் பேர் போட்ட போர்டு கீழே இருக்கிறது பார்த்துட்டு நீ ரொம்ப மோசமா பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்டிட்டு கிளம்பிட்டான். இப்ப அகைன் பிரேக் முடிஞ்சு மேட்ச் ஸ்டார்ட் ஆக ஹீரோவும் அவனோட ஃப்ரெண்ட் சியோவும் சூப்பராகவே பிளே பண்ண அவங்க தான் அதில் வின் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அதை எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இவன் ஹீரோயின்ட்ட வந்து ஃபோனை பிடிங்கி பார்த்தா சியோவை தான் வளைச்சு வளைச்சு ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா. அது எல்லாவட்ட கேட்காமே அவன் டெலிட் பண்ணிட்டு இருக்க. உன் ஃபோன்லேயே நான் எடுத்தேன் அப்படி சொல்லிட்டு பிடுங்கிட்டு இருக்கா. ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத இங்க இருக்க ஒரு பையன் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவன் பசியில வந்திருப்பான் போல. அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என் பிரதருக்காக சாப்பாடு கொண்டு வந்தேன், அவன் ட்ரைனிங்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான், எப்படியும் இது வேஸ்டா தான் போகும், சோ நீ இது சாப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு அவ கொடுத்துருக்கா. நீ ரொம்ப கைண்டா நடந்துக்கிறியே, உன்னோட பேர் என்னன்னு கேட்கும்போது நானா உலக அழகின்னு சொல்லியிருக்கா. இப்போ இவன் இந்த போட்டோவை பார்த்து அதை தான் நினைச்சிட்டு இருக்கான். இங்க லூசி நம்ம ஹீரோ பின்னாடியே வந்து அவனை லாக் பண்ணி நீயும் ஃபேமஸ் ஆனாலு நானும் ஃபேமஸ் ஆனாலு 2 பேரும் சேர்ந்தா சூப்பரா இருக்குன்னு சொல்ல அடத்தள்ளுமான்ட்டு அவன் கிளம்பிட்டான். இங்க நம்ம ஹீரோயினை கட்ட மேட்சுக்கு போயிட்டு வந்ததால எக்ஸ்ட்ரா கிளாஸ் அட்டன் பண்ண முடியல, லேட் ஆயிடுச்சு. ஸோ சாரை வெட்ட வந்து 4-5 அட்வைஸை போட்டு வீக்கெண்ட்ல கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தரேன், பட் நீ இப்படி இருக்கியம்மான்னு சொல்லிட்டு சில பல நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. கவலைப்படாதீங்க சார், இனிமேல் நான் கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல மார்க் எடுப்பேன், நல்ல காலேஜ்ல சேருவேன்னு சொல்லிட்டு இவ உட்காந்து பயங்கரமா படிக்க ஆரம்பிச்சிட்டா. வீட்டுல இருந்து ஹீரோ வேற எனக்கு பசிக்குது டின்னர் வேணும்னு சொல்லிட்டு மெசேஜா அனுப்பிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வந்துருன்னு சொல்லிட்டு இவ கிளாஸ்லயே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். அவனே சாப்பாடு வாங்கிட்டு அங்க வந்துட்டான். என்னது இது ரொம்ப கைண்டா நடந்துக்கிறியே, பாய்சன் இது போட்டியாடான்னு கேட்க வேணா நான் விடுன்னு சொல்லிட்டு வாங்குறான். இல்ல அப்படி சொல்லிட்டு அவ ஆசையா சாப்பிட்டுட்டு இருக்க. என்னது மேக்ஸா, நான் சொல்லி தரட்டான்னு கேக்குறான். வேணாம்ப்பா வேணாம், நீ டாப்பர் தான், பட் உனக்கு டீச் பண்ணவே தெரியாதுங்கிறா. ஏன்னு கேட்டா டீச் பண்ணும்போது ஈக்குவல் ஆட்டிடியூடோட இருக்கணும், ஆனா உனக்கு அது சுத்தமா கிடையாது, சோ நீ எனக்கு சொல்லியே தர வேணான்னு சொல்ல. அப்போ சரி நான் உன்னை ஈக்குவலா ட்ரீட் பண்ணி நல்லபடியா சொல்லி தரேன்னு சொல்ல. அப்படியே நீ இன்னொன்னு கூட பண்ணா நல்லா இருக்கும், சியு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தாம பேசே, 4 வார்த்தை நல்லபடியா பேசே அப்படின்னு கேட்டதும் கடுப்பான ஹீரோ மொத்தத்தையும் பேக் பண்ணிட்டு வாங்கி கொடுத்த சாப்பாட்டையும் புடுங்கிட்டு போயிட்டான். இப்ப வீட்டுக்கு வந்து பார்த்தா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு ஒரே குப்பையா கிடக்கு. இப்படி உனக்கு வேலை செஞ்சே எனக்கு படிக்கிற டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லி திட்டிக்கிட்டே அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இத படிச்சும் நீ திரும்ப ஃபெயில் ஆனா உன்னை விட பெரிய முட்டாள் உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இவன் நிறைய நோட்ஸ் கொடுக்க அவ்வளவுதான் புள்ள ஹாப்பி ஆயிடுச்சு. நீ தான் என்னோட பெஸ்ட் பிரதர்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டா. தென் அப்படியே படுத்து தூங்க கனவுல இவளும் காருக்குள்ள இருக்கும் போதுதான் இவளோட அப்பா அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் போல.
அதெல்லாம் கனவு போல வந்து வந்து இவளை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போல. சோ ஒரு மாதிரி பயந்துகிட்டே தான் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கிறா. வெளியே வந்தா ஹீரோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எங்கன்னு கேட்பானா. இப்படியே தான் இவனுக்கு சமைச்சே என் வாழ்க்கை போயிடும் போலயேன்னு சொல்லிட்டு இந்தா சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு கிளாஸ்ல இன்னைக்கு டெஸ்ட் வேற வைக்க போறாங்களாமா. சோ லேட் ஆயிடும் சொல்லிட்டு வேக வேகமா ஓட மெயினான நோட்ஸே விட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவன் போட்டோ எடுத்து அனுப்புறான். சோ அதை உள்ள ஓடி வந்து அந்த நோட்ஸ் வாங்கிட்டு போனா ஸ்லிப்பரை மாத்துமாங்கிறான். இதுல நானே உன்னை டிராப் பண்றேன்னு வேற சொல்ல, என்னது இன்னைக்கு அக்கறை ஓவரா இருக்கேன்னு கேட்டா நைட்டுக்கு எனக்கு 3 டிஷ் வேணும்னு கேக்குறான். வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்ல, நீ சமைச்சுதாமா ஆகணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் அவள. சோ அப்படி 2 பேரும் பேசிக்கிட்டே சைக்கிள்ல வந்துட்டு இருக்க ஆப்போசிட்ல ஸ்கேட்டிங் பண்ணிட்டு வந்து நம்ம லூசி மேல மோதிட்டாங்க. நம்ம ஹீரோயின் ஓடி போய் அவளை எழுப்பி விட்டு ஒன்னாகலையே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க, இவ ஹீரோவை பார்த்ததும் யோ என்னால முடியலையேங்கிற மாதிரி கொஞ்சம் நடிக்கிறா. முடியலன்னா டாக்டரை பாருன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோயினை கூப்பிட்டு கிளம்பிட்டான். இதுல மத்த பசங்கெல்லாம் வேற வேக வேகமா ஓட வந்து பார்த்தா இந்த சாரு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். லாஸ்ட் செகண்ட்ல எப்படியோ ஹீரோ ஹீரோயின் உள்ள வந்துட்டாங்க. நம்ம லூசி மாட்டிக்கிட்டா. இங்க இவனோ பார்க் பண்ணுன்னு சைக்கிள ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு கெத்தா கிளம்பிட்டான். இங்க சார் கிட்ட மாட்டின லூசியோ, சார் உங்களுக்கு அந்த பையனை பத்தி தெரியுமா, அவன் எந்த கிளாஸ்ன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே கேட்டுட்டு இருக்கா. இவன் சைக்கிள பார்க் பண்ணிட்டு வந்த நம்ம ஹீரோயினும் லேட்டா போயிட்டதால சார் கிட்ட மாட்டிட்டான். போ பனிஷ்மெண்ட் போங்கிற மாதிரி வெளியே நிக்க வச்சுட்டாங்க. சோ அப்படி நின்னு படிக்கலான்னு புக்க திறந்தா ஹீரோ எல்லாத்தையும் கிறுக்கி கிறுக்கி வச்சிருக்கான். மட்டும் எரும மாடுங்கிற மாதிரி திட்டிக்கிட்டே இவன் நின்னுட்டு இருக்க. அந்த போட்டோ எடுத்தால ஒரு பையன், அவன் வரான். இவ உடனே நோட்டை தூக்கி போட்டு சார் பாத்துருவாருன்னு சொல்லிட்டு ஃபேஸை கவர் பண்ணி கூப்பிட்டு நிக்க வச்சிட்டு இருக்கா. ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். என்னோட பேரு டாயோன், உன்னோட பேருங்கிற மாதிரி 2 பேரும் இன்ட்ரோ ஆகிட்டு இருக்க. இந்த மாதிரி வெளியே நடக்கிறதெல்லாம் ஹீரோ முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். கையில நோட்ஸை பார்த்துட்டு ஹே உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு டாயோன் வேற ஹீரோனையே பார்த்துட்டு இருக்க. இவ பார்த்ததும் திரும்பிட்டான். உன்னை நான் எங்கேயோ இதுக்கு முன்னாடி பாத்திருக்கனே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கும்போது கரெக்டா பெல் அடிச்சிட்டாங்க. சோ இவ கிளாஸ்குள்ள வந்து உட்காந்துக்க ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு டாயோனே வரான். அடடே பரவாயில்லையங்கிற மாதிரி 2 பேரும் சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க. ஹீரோக்கு தான் இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. பத்தாதுக்கு இன்னொரு புது ஸ்டூடெண்டா லூசி வந்து ஜாயின் பண்றா. அது வந்ததுமே கொட்டையை குழப்புற மாதிரி நல்லா படிக்கிற பசங்க கிட்ட சுமாரா படிக்கிறவங்க உட்கார்ந்தாதானே நல்லா படிப்பாங்க, அது போல உட்கார வைங்க சார், அப்பதானே பசங்களோட கிரேட்லாம் இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி அவ சாரியே பிரெயின் வாஷ் பண்ணி விட்டுட்டா. சோ எல்லாரும் வெளியே போய் லைன் ஆன் இல்லைங்கிற மாதிரி அனுப்பிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோவும் என் பக்கத்துல உட்கார போற அற்புதமான வாய்ப்பை உனக்கு தர போறேன்னு சொன்னா, ஐயோ நோ தேங்க்ஸ் நம்ம ஹீரோயின் சொல்றா. ரீடெஸ்ட்ல எல்லாம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொன்னா, வேணவே வேணாம்ப்பா நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து போக அவனும் டக்குனு கிட்ட வந்து, அப்போ நிஜமா என் கூட நீ உட்கார போறது இல்ல, வேற யாரோட உட்கார போறேன்னு கேட்க, இதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், காஸ்மிக் லெவல் டாப் ஸ்டூடெண்ட் கிட்ட உட்கார அளவுக்கு நான் ஒருத்தே கிடையாதுங்கிறா. ஒருவேளை திரும்ப மட்டும் ஃபெயில் ஆகிட்டனா மறுபடியும் இந்த வருஷம் படிக்க வேண்டியது வரும்னு சொல்ல, ஓகே பிரதர்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டா. அப்ப கூட உட்காருவாளாங்கிற மாதிரி ஹீரோ பாக்குறான். முடியவே முடியாதுன்னு தான் கை காமிச்சிட்டு இருக்கா. சோ இத பார்த்த லூசி வந்து நம்ம ஹீரோ பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டா. லாஸ்ட்ல ஒரு பெஞ்ச் காலியா இருந்ததால நம்ம ஹீரோயின் போய் தனியா உட்காந்துக்க. இவன் அங்கிருந்து அவளையே தான் பாத்துட்டு இருக்கான். பட் ஹீரோயின் கண்டுக்கவே இல்ல. அப்போ கண்ணாடி போட்ட பையன் வந்து ஹீரோவை பத்தி காசிப் சொல்லுன்னு கேட்டுட்டு இருக்க. அவன் பார்த்து முறைச்சதும் கம்முன்னு வந்து அவன் இடத்துல உட்காந்துக்கிட்டான். இதுல குறுக்க லூசி வேற ஒரு பக்கம் இன்னும் கடுப்பேத்துற மாதிரி, டாயோன் நான் வேணா உன் பக்கத்துல உட்காந்துக்குவான்னு சொல்லிட்டு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிட்டான். தென் இப்போ சார் வந்து எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பரை கொடுத்து டெஸ்ட் எழுத சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. முதல் இங்கிலீஷ் லிசனிங் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க. அது கேட்கவும் தான் ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ அவளோட நோட்ஸ் எல்லாம் கிறுக்கி வச்சிருப்பான்ல, சோ இதுதான் கொஸ்டின் சொல்லிட்டு அவன் மார்க் பண்ணி வச்சிருக்கான். அடடே பரவாயில்லையேங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சந்தோஷத்தோட எழுத ஆரம்பிச்ச. இதை ஹீரோவும் பாக்குறான். தென் இப்போ இந்த எக்ஸாம முதல்ல ஹீரோ தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறானா. சோ நீயே எல்லார் பேப்பரையும் கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுத்துருன்னு சொல்லிட்டு சார் கிளம்பிட்டாரு. அதனால நம்ம ஹீரோ தான் எல்லார்கிட்டையும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான். கடைசியா நம்ம ஹீரோயின் தான் கொஞ்சமாச்சு டைம் கொடுப்பான்னு பார்த்தா எழுதுன வர போதுங்கிற மாதிரி புடுங்கிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப 2 பேரும் கேஃப்டீரியா போலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கேன். நான் வரல எனக்கு பசிக்கலன்ட்டு ஹீரோ போறான். நான் உன்னை கூப்பிடவே இல்லடான்னு சொல்லிட்டு ஃபுல்லா சாப்பிட்டுட்டு அவ டாயோனோட வந்துட்டு இருக்க. அவ பின்னாடியே தான் ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினும் எனக்கு பிரதர் இருக்கான், அவனோட பேரு மோயோன், நம்ம கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருக்கான், அவன் பின்னாடி நிறைய பொண்ணுங்கெல்லாம் சுத்துவாங்கன்னு சொல்ல, நீங்க 2 பேரும் ஒரே ஃபேமிலியா, பட் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகவே இல்லையே, டோட்டலா வேற மாதிரி இருக்கீங்களேன்னு கேட்கும்போது, ஆமாமா ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பான், என்னை விட அழகான பையன்ல, நான் அவங்களுக்கு தத்து பிள்ளையா இருந்தாலும் அவனோட பேரண்ட்ஸ் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, ஃபேமிலி மாதிரி தான் என்னையும் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்ல, நீயும் பக்கா அழகா இருக்க, ரொம்ப கைண்டா கூட நடந்துக்கிற இல்லையான்னு டாயோன்னு சொல்ல, அப்படியா ரொம்ப தேங்க்யூன்னு நம்ம ஹீரோயின் சிரிச்சு பேசிட்டு இருக்கதை பார்த்த ஹீரோ கடுப்புல,
பேப்பரை கிழிச்சு உருட்டி அவ மண்டை மேலேயே அடிச்சுட்டு போயிட்டு இருக்கான். தென் இப்போ இந்த டெஸ்ட் எழுதுனாங்க இல்லையா, அதெல்லாம் ஹீரோ தான் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப சியோ அவனுக்கும் சேர்ந்து ஃபுட் வாங்கிட்டு வந்து கொடுத்தா. ஓவர் ஹைலியா இருக்கு, எனக்கு வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உனக்கு என்னப்பா, சூப்பரா சமைச்சு தர ஆள் இருக்காங்க, எவ்வளோ லக்கின்னு சொல்லும்போது, யாரு நீயான சொல்றியா, அவளுக்கு எதுலயும் திறமை கிடையாது, குக் பண்றது தவறன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமா, ஃபியூச்சர் பிளான் என்ன பண்ணிருக்க? எப்படியோ நீயும் அவளும் ஒரே காலேஜ்க்கு போக மாட்டீங்க இல்லையான்னு கேட்டா, என்னோட ஃபுட்டுக்கு வேண்டி அவ கண்டிப்பா என் கூட தான் வந்தாகணும்னு சொல்லிட்டு, டாயோன் நம்ம ஹீரோயினை பார்த்து நீயும் தான் அழகா இருக்கன்னு சொன்னான்ல, அது ஞாபகம் வர வேணான்னு சொன்ன ஃபுட்டையும் கோவத்தோடு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை சியோ பார்த்து கேட்டதும் ஃபுட்டு வேஸ்ட் ஆக கூடாதுன்னு தான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். தென் இப்ப அப்படியே கட் பண்ண அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்போ வழியில லூசி மறைச்சு நின்னு ஹீரோவுக்காக ஒரு கிஃப்ட் பண்றா. அவ அதை பார்க்காமையே நோ தேங்க்ஸ்னு சொல்லிட கடுப்பானவ அதை நம்ம சியோக்கு கொடுத்துட்டா. உள்ள பார்த்தா அவனுக்காக பிராண்டடான ஷூ வாங்கியிருக்கான். இந்த அவனுக்கு வேணாமாமா அப்படிங்கிற மாதிரி அவன் கொடுத்துட்டு ஹீரோ பின்னாடியே ஓடிட, அவனுக்கு இது மாதிரி எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்லாம் வாங்காத, சீப்பான பிரைஸ்ல பென்சில் ஸ்கேல்னு வாங்கி கொடுத்தா போதும் நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா. எப்ப பார்த்தாலும் நீ அவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கங்கிற மாதிரி இவ கடுப்பாக, நான் அவனோட சொந்த சிஸ்டர் கூட கிடையாது, உன் நல்லதுக்கு தானே சொல்றேன்னு சொன்னதும், அப்படியாடி தங்கம், அப்ப இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரே ஃபேமிலின்னு சொல்லிட்டு அவனை எப்படி கரெக்ட் பண்ணணும்னு நீதான் எனக்கு சொல்லி தரணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அடுத்து கிளாஸ்ல வந்து உட்காந்தா அவங்கள பத்தி அவங்களோட ஸ்கில்ல எழுத சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்ன எழுதுறதுனே தெரியல. ஜஸ்ட் உனக்கு தோன்றதாவது எழுதுன்னு சொல்லி சின்ன பேப்பர்ல எழுதி டாயோன் காட்ட, அதிகமா என் பிரதரை சமாளிக்கிறதுலயே எனக்கு டைம் போயிடும், நான் என்ன பண்ணணுங்கிற ஐடியாவே எனக்கு இல்லைன்னு இவ எழுதி காட்ட, உனக்கு என்ன வரும், எதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை பத்தி எழுதுன்னு சொல்லி அவன் எழுதி காட்ட, அடடே இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் எழுத ஆரம்பிச்சிட்டா. இப்படி இவங்க பேசிக்கிறத ஹீரோவும் பார்த்து கடுப்புல இருக்கானா. அப்படி எல்லாரும் எழுதி முடிச்சுட்டு கிளம்பிட இவங்க 2 பேர் மட்டும்தான் உட்காந்துட்டு இருக்காங்க. நேரா அவகிட்ட வந்து, நீ பண்ண கிரைம்க்கான எவிடன்ஸை கொடுன்னு கேட்கிறான். என்ன கிரைமு புரியலையேன்னு ஹீரோயின் கேட்க, உன்னோட பப்பி லவ்க்கான ப்ரூஃப் எழுதி எழுதி மாத்திக்கிட்டீங்க, அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு கேட்டா, உன்னோட லவ் லெட்டர்ஸ் தான் என் ரூம்ல ஃபுல்லா குவிஞ்சு கிடக்குன்னு சொல்றா. அப்போ சரி உனக்கு ஒரு புது ஸ்வீட் ஆர்ட் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி சியோ கிட்ட சொல்லிடுறேன்னு சொன்னதும், ஹே நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்படி மட்டும் சொல்லிட்டேன்னா இனிமேல் நான் உன்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா. அப்போ என்னை விட அவங்க தான் உனக்கு ரொம்ப முக்கியமானு சொல்லிட்டு ஹீரோ கோவத்துல கிளம்பிட்டான். இப்ப எல்லாரும் ஆடிட்டோரியம்ல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கணும், என்கரேஜ்மெண்ட்லாம் பண்ணணும்ல குழந்தைகளுக்கு. ஸோ அப்படி ஸ்பீச் கொடுக்கறதுக்காக இப்போ நம்ம ஹீரோ தான் வந்திருக்கான். அவனோட ஸ்டைல நல்லா பேசி முடிக்க சாருமே அவனை சேர்ந்து பாராட்டுறாங்க. இப்போ இதை முடிச்சுட்டு கிளம்ப, நீ என்ன காலேஜ்க்கு போலான் இருக்கன்னு கேட்கிறான் டாயோன். எனக்கு மெடிக்கல் காலேஜ்க்கு போகணும் தான் ஆசை, பட் அதுக்கு என்னோட மார்க்லாம் பத்தவே பத்தாது இல்லையான்னு ஃபீல் பண்றா. டாயோன் இன்னும் முடிவு பண்ணலையாமா. சரி மேல் ஒன்னா சாப்பிட போலாமா நீ இவன் கூப்பிட, இவ சரின்னு சொல்லும்போது கரெக்டா ஹீரோ மெசேஜ் பண்றான், சீக்கிரமா வீட்டுக்கு போய் எனக்காக குக் பண்ணி வைங்கிறான். என்ன பண்றது, சாரி நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம், இப்ப நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. அப்படி வர வழியில ஒரு குட்டி பையனும் பொண்ணும் ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க, அதை பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துட்டா. ஏன்னா இவ சின்ன வயசா இருக்கும்போது இதே போல இவ ஊஞ்சல்ல உட்காந்துக்க நம்ம ஹீரோ தான் ஆட்டி விட்டுட்டு இருந்திருப்பான். அப்போ இன்னொரு பையன் வந்து, ஒழுங்கா இறங்கு நான் தான் விளையாடணும்னு சொல்லிட்டு மிரட்ட, என்னோட அக்காவை நீ புலி பண்ண கூடாதுன்னு அவனை தள்ளுனா, அவ ஒன்னும் உன்னோட சிஸ்டரே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பையன் நம்ம ஹீரோவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டான். சோ நம்ம ஹீரோயின் எழுந்து, இப்ப போலீஸ் வந்து உன்னை புடிச்சிட்டு போயிடுவாங்கன்னு சொன்னதும் அவன் ஓடிட, அடுத்து ஹீரோவை எழுப்பி அழுக வேணாம் அப்படிங்கிறா. இல்ல எல்லாமே என்னோட தப்பு தான், என்னால அவனை சமாளிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு அழுக, நீ நிறைய சாப்பிட்டனா நல்லா வளர்ந்து ஸ்ட்ராங் ஆயிடுவ, அப்ப உன்னால என்ன ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்திருப்பா. நான் எப்படி சீக்கிரம் வளருது, நீ எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு அவன் கியூட்டா அழுதுகிட்டே கேட்க, நான் எப்படி குக் பண்றதுன்னு கத்துக்கிட்டு உனக்கு சாப்பிட கொடுத்து கொடுத்து உன்னை ஸ்ட்ராங் மேன் ஆக்கிடுவேன்னு சொல்லி அப்பவே 2 பேரும் பிங்கி ப்ராமிஸ் போட்டிருந்திருக்காங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வரா. பார்த்தா அவளோட அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டாங்க, சமையல் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ 2 பேர்கிட்டயும் ஓடி போய் ஹக் பண்ணிட்டு ஜாலியா சாப்பிட உட்காந்தாச்சு. அப்பா அம்மா வந்தது ஏன் என்கிட்ட சொல்லன்னு ஹீரோ கிட்ட கேட்டா, வீட்டுக்கு வந்தா உனக்கே தெரிய போது நான் ஏன் சொல்லணும்னு கேட்டுட்டு இருக்கான். எங்க அப்பா அம்மா வந்துட்டு அப்ராட் தானே போயிட்டு வந்திருக்காங்க, நீங்க 2 பேரும் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சு நல்ல மார்க்ஸ் எடுத்தீங்கன்னா ரிவார்டா யூரோப்புக்கு 2 பேரையும் கூட்டிட்டு போவேன்னு சொன்னா, அவ இங்கிலீஷை வச்சு அவதாமா கடைசியா வருவான்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். பரவாயில்லையே, பட்னில நான் ஒன்னும் சேர்த்துட மாட்டேன், எப்படியும் எனக்கு குக் பண்ண தெரியும்னு இருக்கா இவன். போதும் போதும், அப்பா அம்மா 2 பேரும் பிஸியா இருக்கோம், நீங்க தான் உங்களை நல்லபடியா பாத்துக்கணும். நீயான் கூட பரவாயில்ல, அவளா ரொம்பவே அவ பிஸியா தான் வச்சுக்கிறா. மூயும் தான் சொல்லும் போது, ஆமாமா ஆமாமா பப்பி லவ்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான்னு ஹீரோ சொல்ல, நான் அப்படி எதுவுமே பண்ணலங்கிறா, நீ பண்ணிட்டு தான் இருக்குன்னு அவன் சொல்ல,
இருறான், நீ பண்ண வேலையெல்லாம் போட்டு தரேன்னு சொல்லிட்டு இவன் டிஸ்டர்ப் பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சிருக்கா. சோ அதெல்லாம் ஒப்பிச்சு தள்ள, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நியான் கிட்ட கைண்டா நடந்துக்கணும் அம்மாட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கான். அண்ட் நம்ம ஹீரோயின் கிட்ட அம்மாவும் சரி அப்பாவும் சரி ரொம்ப நல்லபடியா தான் நடந்துக்கிறாங்க. உன்னோட ரேங்க் எல்லாம் எங்களுக்கு முக்கியமே இல்ல, நீ சந்தோஷமா இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உனக்கு பிடிச்ச யூனிவர்சிட்டியில சேர முடியலன்னா பரவாயில்ல, நீ அப்ராடுக்கு போய் உன்னோட ஃபேவரட் மேஜரை நீயே செலக்ட் பண்ணி தாராளமா படிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ அப்ராடுக்கு போறேன்னா முன்னாடியே சொல்லிடு, நானும் என்னோட எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் படிக்கணுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, இன்னைக்கு ஆஃப்டர்நூன் மேம் நம்மளோட ஆசைகளை பத்தி எழுத சொன்னாங்கல்ல, அப்ப நான் என்ன எழுதுன தெரியுமா, உன்னை விட்டு தள்ளி இருக்கணும் தான் எழுதுனேன்னு சொல்லிட்டு அவனையும் சேர்ந்து கடுப்பேத்திட்டு இருக்கா. தென் இப்போ அப்பா அம்மா நம்ம ஹீரோவை மட்டும் தனியா கூப்பிட்டு, நீங்க சீனியர் இயர்ல இருக்கீங்க, ஸோ படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உன்னோட சிஸ்டர் கொஞ்சம் சரியா படிக்கிறது இல்ல, பிரதரா நீ அவளை நல்லா கேர் பண்ணிக்கணும், நீ தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, சரி சரி பண்றாங்கிறான். சின்ன வயசுல இருந்தே அவ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு தான், பட் அப்படி ஏற்பட்டதால தாங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் கொஞ்சம் சொல்ல தயங்குறாங்க. இது நம்ம ஹீரோவுக்குமே நல்லா புரியுது. தென் நெக்ஸ்ட் டே டெஸ்டோட ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பேப்பர் கொடுக்க, அதுல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறது நம்ம ஹீரோ தான். மேற்கொண்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருக்க, நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்ல. சார் என்னோட பேப்பர் இன்னும் வரலன்னு சொல்லி கேட்க, ரொம்ப கம்மியா எடுத்திருக்கா, நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுமான்னு சொல்லிட்டு பேப்பரை கொடுத்துட்டு போறாங்க. அவ்வளவுதான், பயங்கர சோகம் ஆயிடுச்சு. எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாலும் மார்க்கே வர மாட்டேங்குதுல. சோ இவளை கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணுங்கிறதுக்காக டாயும் நம்ம ஹீரோயின் கிட்ட, எனக்கு உடம்பு சரியில்லை, நான் உயிர் வாழ்றதே கொஞ்ச நாள் தான் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நான் வாழ்ற ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்ல, உனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலன்னு நம்ம ஹீரோயின் கேக்குறா. நான் எல்லாம் வருத்தப்படாம வாழ்ந்துட்டு இருக்கேன், அதே போல நீயும் நடந்ததை நினைச்சே வருத்தப்படாம ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமா வாழுன்னு சொல்றான். தென் இப்போ திரும்ப கிளாஸ்க்கு வந்தா, நேத்து உங்களோட ஆசைகளை பத்தி எழுதுனீங்கல்ல, அதை இப்போ படிச்சு காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தான் எழுப்பி விடுறாங்க. எனக்கு ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணி அதுல குடுக்கற ஃபுட் எல்லாமே ஆர்கானிக்கா இருக்கணும்னு ஆசைப்படுவேன், பக்கத்திலேயே ஒரு ஃபார்மை வச்சு அதையும் நானே வளர்த்தணுங்கிற மாதிரி சொல்ல, பசங்க எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஹீரோ, லூசி, அப்புறம் டாயுனை தவிர எல்லாருமே சிரிக்கிறாங்க. சோ இனி என்னால படிக்க முடியாது மேம்னு சொல்லிட்டு ஹீரோயின் உட்காந்துக்க, அவ அழகா எழுதிருக்கா, எதுக்காக இப்படி எல்லாரும் சிரிக்கிறீங்கன்னு மேமும் திட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ எழுந்து, நம்ம என்ன பண்றோங்கிறது முக்கியம் இல்ல, நமக்கு பிடிச்ச விஷயத்த சின்சியரோட பண்ணும்போது அதுல கண்டிப்பா சக்சஸ் கிடைக்கும் இல்லையான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேசுறான். ஆனா என்ன, மார்க் ரொம்ப கம்மியாயிடுச்சு இல்லையா. சோ ஹீரோயின் வீட்டுல வந்து அந்த பேப்பரை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோவும் வந்து பாக்குறான், பாரு மறுபடியும் ஃபெயில் ஆகிட்டேன், எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க, நானும் மனுஷி தானே, எனக்கும் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குதானே, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சாலும் சுத்தமா மார்க்கே வர மாட்டேங்குது, அப்ப நான் ஒன்னுத்துக்குமே ஆகாததானு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ண. நம்ம ஹீரோவும் அவளை பிடிச்சி சமாதானப்படுத்துறான். இப்ப அடுத்த நாளும் அவ மூஞ்சி சரியே இல்ல. சோ ஹீரோ சார்ட்ட போய், நியானோட ஆன்சர் பேப்பர்ல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு, 1 மார்க்க கரெக்டா எழுதிருக்கா, பட் அடுத்த செக்ஷனை எழுதும் போது ஏ பின்னு சொல்லி மாத்தி எழுதி ஆன்சரை ஃபில் பண்ணிட்டா, அதனாலதான் அவளுக்கு மார்க் போயிடுச்சு, நீங்க வேணா என்ன நம்பலனா மறுபடியும் அவளுக்கு ரீடெஸ்ட் கொடுங்க, கண்டிப்பா அவன் நல்லா எழுதுவான்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க மறுபடியும் எழுதுறியான்னு சொல்லி. அவ பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ அவளை கைய பிடிச்சு கூட்டு வந்து நிக்க வைக்க, நான் உங்களுக்காக கொஸ்டினை ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சாரு. இவளுக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கிறதால, உன்னால முடியும், உன்னை நான் நம்புறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை கூட்டிட்டு வரான். சோ மறுபடியும் ஆபீஸ் ரூம்ல உட்காந்து நம்ம ஹீரோயின் டெஸ்ட் எழுதுறா. அத சார் திருத்திட்டு குடுக்கறதுக்காக கிளாஸ்க்கே வராரு. இருந்தாலும் கொஞ்சம் பயமா தானே இருக்கும். பட் இவ இந்த டைம் 105 மார்க் எடுத்திருக்கா. எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. கிளாப்லாம் பண்ண நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உன்னோட பிரதர் உனக்கு நிறைய ஹெல்ப் பண்றான் போலேங்கிற மாதிரி சாரே சொல்ல, அதானே உண்மை. இவ்வளவு சந்தோஷமா போய் உட்காந்துக்கிட்டா. இப்ப நைட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும் போது அவனுக்காக ஃப்ரூட்ஸ் தரா. ரொம்ப தேங்க்ஸ், என்னோட நோட்ஸ்ல நீ கிறுக்கி வச்சிருக்கிறத பார்த்து நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், பட் நீ ஹெல்ப் பண்ணிருக்கங்கிறது டெஸ்ட் எழுதும் போது தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, எனக்கு தேங்க்ஸ்லாம் வேணாம், 8 டிஷ் பண்ணி கொடுன்னு கேக்குறான். 8 முடியாதுங்க, அப்புறம் எவ்வளவு பண்ணி தருவியமான்னு கேட்டா, 18 டிஷ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. கட் பண்ணா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சு. 18 டிஷ் பண்ணி கொடுத்தோம், என்னோட அலாரம் ஆஃப் பண்ணி என்ன பழி வாங்கிட்டலன்னு சொல்லிட்டு அவனை போட்டுதான் திட்டிட்டு இருக்கா. அவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி சைக்கிள்ல வர, ஒழுங்கா என்ன ஏத்திட்டு போடான்னு கேட்டா, அப்போ உன்னோட பிளேஸ சேஞ்ச் பண்ணு, அப்பதான் உன்னை கூட்டு போவங்கிறான். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல, அப்போ பஸ்ல ஸ்கூலுக்கு வந்து சேருன்னு சொல்லிட்டு கரெக்டா லூசி பஸ்ஸ பிடிக்க ஓடி வந்துட்டு இருக்காளா. அவளை பார்த்ததும் வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான். சோ அப்படி அவங்க 2 பேரும் டைம்க்கு ஸ்கூலுக்கு வந்துட நம்ம ஹீரோயின் லேட் ஆகி சார் கிட்ட மாட்டிக்கிட்டா.
இந்த மாசத்துல 8வது டைம் லேட்டா வரேன்னு சொல்லிட்டு காச்சு மூச்சுன்னு கத்திட்டு இருக்காரு. ஹீரோ ஹெல்ப் பண்ணலான்னு எந்திரிக்கும் போது லூசி புக்க வேகமா வச்சு சார உள்ள வர வச்சுட்டா. ஒழுங்கா படிக்க மாட்டீங்களா, சீனியர் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அத ஞாபகம் வச்சு ஒழுங்கா படிக்கணும்னு திட்ட. அதான் சார் நானும் சொல்றேன், நாங்க சீனியர் இயர் படிச்சுட்டு இருக்கோம். நியான் இது போல கிளாஸ்லாம் கட் பண்ணா அவளோட மார்க் இன்னும் தானே கம்மியாகும். சோ அவளை உள்ள வந்து படிக்க விடுங்கன்னு சொல்ல, அடுத்து டாயூன்மே எழுந்து அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் சார், சோ அவளை விட்டுருங்க, உள்ள வந்து படிக்கட்டும்னு சொல்ல, சரி வா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு திரும்ப மாட்டினேன் அவளதான் பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இப்படி 2 பேரும் ஹெல்ப் பண்ணிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருந்தா லூசி ஓடி வந்து அவகிட்ட, உன்னோட வருங்கால அண்ணியா தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன், நிஜமாவே நீ எனக்கு தேங்க் பண்ணணும்னு நினைச்சேன்னா மோயோன என்னோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட அக்செப்ட் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கா. தென் இப்போ அகைன் அடுத்த சார் வந்து மேக்ஸ் டெஸ்ட் நினைக்கிறேன் வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததும் கண்டுபிடிச்சிட்டாரு. புக்கில் இருக்க அதே கொஸ்டினை கொடுத்துருக்க, என்ன முழிச்சுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு திட்டுறாரு. சோ அவளை காப்பாத்தி விடலான்னு ஹீரோ எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடியே டாயோன் எழுந்து, சார் முதல்ல எல்லாரும் டெஸ்ட்டை எழுதி முடிக்கலாம், இவளால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது இல்லையா, நியானுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா நான் அவளுக்கு டீச் பண்றேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட. அப்புறம் என்ன, டெஸ்ட் எழுதி முடிச்சதோ அவன் தான் உட்காந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கான் அவளுக்கு. அதை நம்ம ஹீரோ கிளீன் பண்ணிக்கிட்டே முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். அதுலயும் டாயோன் சொல்லி தரது ஹீரோனுக்கு நல்லா புரியும் போல. நல்லா பல்ல காட்டிக்கிட்டே அவ படிச்சுக்கிட்டு இருக்க. இதை வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கான் ஹீரோ. அப்போ சியோ வந்து வா விளையாட போலான்னு ஹீரோவை கூப்பிட, நான் வரல, நீ ஏன் விளையாட போடான்ட்டு இருக்கான். ஏன்டா ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டா இவன் அவளையே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா. டேய் அவளோட புது டெஸ்க்மேட் அழகா தான்டா இருக்கான்னு சொல்லி எச்சா வேற கடுப்பேத்துறான் இவனும். இதுல இன்னொரு பையன், நியான் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், இந்த ஹாட் வாட்டர் கூடின்னு சொல்லி கொடுத்ததும் இல்லாம, அடடே இந்த கொஸ்டின் எனக்கு நல்லா தெரியும், நான் உனக்கு சொல்லி தருவான்னு கேட்கிறான். ரொம்ப தேங்க்ஸ், பட் டாயோனே எனக்கு நல்லா தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்னு இவ சொல்லிட்டு இருக்கேன். அப்போ சரி அடுத்த டைம் உனக்கு ஏதாவது தெரியலன்னா என்கிட்ட வந்து கேளு, நான் உனக்கு நல்லா சொல்லி தரேங்கிறான். இதை பார்த்து வெறியான ஹீரோ ஸ்கூல்ல பப்பி லவ் நாட் அலவுடுன்னு சொல்ல, மூயோன் நீ ஓவரா பண்றடான்னு கத்துறா. சரி பிரச்சனை பெருசாயிடும் போலன்னு, வாடா நம்ம விளையாட போலாம், நியான் இவன் பேசுறதெல்லாம் கண்டுக்காதன்னு சொல்ல, ஆள் முன்னாடியே இப்படி அசிங்கமா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஓடிட்டா. இப்ப எதுக்குடா நீ இப்படியே நடந்துக்கிறேன்னு சியோ ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருந்தா, டாயோனோ அவ ஸ்மார்ட்டா தான் இருக்கா, ஒன்ஸ் சொல்லி கொடுத்தாலே நல்லா புரிஞ்சுக்கிறான்னு சொல்லிட்டு எழுந்து போக, இடையில மாப்ப வச்சு தள்ளி விட்டுருப்பான். சியோ புடிச்சிட்டான். இருந்தாலும் அவன் எதுவும் பேசாம கிளம்பிட. இப்ப நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க, நியான் உன்னை பாத்துக்கிறதாலதான் படிப்புல டிஸ்ட்ராக்டே ஆகுறா தெரியுமா, அதனாலதான் அவ ரேங்க்குமே கம்மி ஆகுதுன்னு சொல்ல, இப்பதான் ஹீரோக்கே உரைக்கும் போல. இங்க வெளியே சோகத்துல இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட டாயோ வந்து, எல்லாருக்குமே அவங்களோட ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸும் இருக்கும், அதுல உன்னோட வீக்னஸை மட்டும்தான் அவன் கரெக்டா பார்த்து அடிக்கிறான்னு நினைக்கிறேன்னு சொல்லும் போது, அப்போ என்னோட ரேங்கை பார்த்தா எல்லா சப்ஜெக்ட்டுமே என்னோட வீக்னஸ் தான் போலேன்னு ஃபீல் பண்ண, அப்ப நீ சீக்கிரம் உன்னோட தோல்வியை ஒத்துப்பியான்னு டாயோன் கேட்கிறான். இல்ல அடுத்த மேக்ஸ் டெஸ்ட்ல நான் யாருன்னு மோயனுக்கு காட்டுறேங்கிற மாதிரி வெறி ஆயிட்டா புள்ள. உள்ள கிளாஸ்க்குள்ள ஹீரோவோ ஹீரோயினுக்கு தண்ணி கொடுத்த பையனை பிளாக் பண்ணி, நான் உன்னை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், நியான் பக்கம் கூட போக கூடாதுன்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலே எடுத்துட்டு போக சொல்லிட்டான். ஹீரோயின் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு டாயோனோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. இதுல ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேச, பையனுக்கு இங்க வெறியாகி சாப்பாட்டுல அந்த காட்டிட்டு இருக்கான். தென் இப்போ நேரா வீட்டுக்கு வந்ததும் அம்மா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, பீட்சா இன்னைக்கு சாப்பிடலாம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா. நம்ம ஹீரோயின் எனக்கு இப்போ பசி இல்ல, ஃபர்ஸ்ட் மூயோன் சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் ரூம்குள்ள போயிட்டா. சரி வாடா நீயாவது சாப்பிடலான்னு கூப்பிட்டா. நீங்க சாப்பிடுங்க நான் அவளுக்காக வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஆனா இங்க நம்ம ஹீரோயினோ படிப்புல நல்லா வெறி ஆயிட்டா புள்ள. தூக்கமும் இல்ல ஒன்னும் இல்லன்னு சொல்லிட்டு மேக்ஸ் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கா. ஆனா பாவம் அவளுக்கும் அறியாம தூக்கம் வந்துருச்சு. இங்க லூசியுமே நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன். அவளை பார்த்து ஹீரோயினும் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கிளாஸ் முடிஞ்சுதான் எழுந்திருக்கா. பட் இது மாதிரி கிளாஸ் முடிஞ்சதும் அடுத்து ரிவிஷன் பண்ணுங்கிற ஐடியால இருக்கா. ஆனா என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதுலயும் முக்கியமா இந்த மேக்ஸ்க்கும் எனக்கும் ஒத்தே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இருந்தாலும் ஞான உதயம் வருது. சோ மறுபடியும் அதை எப்படியோ மூக்கி தக்கி பாத்துக்கிட்டு இருக்கேன். சாப்பிட போலியாடின்னு லூசி வந்து கேக்குறா. இல்ல எனக்கு மேக்ஸ் தான் சந்தோஷத்தை கொடுக்கும், மேக்ஸ் தான் எனக்கு எல்லாமே, மேக்ஸ் மட்டும் தான் எனக்கு பிடிக்குங்கிற மாதிரி உளறிட்டு இருக்கா. என்னது புள்ள முழு பைத்தியமே ஆயிடுச்சு போலேன்னு நினைச்சுக்கிட்டு லஞ்ச்ல ஹீரோ கிட்ட உட்காந்து சாப்பிட அவன் ஒரு சேர் தள்ளி உட்காந்துட்டு இருக்கான். ஆனாலும் விடாம கிட்ட போய், உன்னோட சிஸ்டருக்கு என்னாச்சு, மேக்ஸ் பைத்தியம் பிடிச்சிருச்சோ, கிளாஸ்லயே உட்காந்துட்டு இருக்கான்னு கேட்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாதுங்கிறான். அப்ப சரி என்னோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்டையாவது அக்செப்ட் பண்ணேன்னு கேட்க அவன் எதுவுமே பேசாம எழுந்து போய் நம்ம ஹீரோயினுக்காக ஃபுட் வாங்கிட்டு இருக்கான். அப்போ கிளாஸ்குள்ள இருக்க நம்ம ஹீரோயினை சாப்பிட போலாம் இல்லையான்னு டாயன் கூப்பிட,
இல்ல பரவாயில்ல நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், முதல் படிப்பு தான் முக்கியம்னு இருக்கான். பட் நீ ஏதாவது கொஞ்சமாவது சாப்பிடணும், அடுத்த கிளாஸ் போயிட்டே இருக்கு, 800 மீட்டர் ஓட விட்டுருவாங்க, அப்புறம் சுகர் லெவல் கம்மியாகி நீ மயக்கம் போட்டு விழுந்துருவேன்னு சொல்ல. பரவாயில்ல நான் இதை முடிச்சுட்டு அப்புறமா போய் சாப்பிட்டுருவேன், எப்படியாவது நான் இதுல இம்ப்ரூவ் ஆகணும்னு தான் நினைக்கிறேன்னு சொல்லும் போது சரி அவளுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமேன்னு சொல்லிட்டு தோல்ல தட்டி கொடுக்குறான். பட் இதை கரெக்டா சாப்பாடு வாங்கிட்டு வந்த நம்ம ஹீரோ பார்த்து வெறி ஆயிட்டான். வாங்கிட்டு வந்ததை நம்ம ஹீரோயினுக்கு கொடுக்காம அவனே ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கோபத்தோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். இங்க நம்ம ஹீரோயின் 800 மீட்டர் ஓடிட்டு இருக்கா. பட் எதுவுமே சாப்பிடாததால அவளால முடியல. ரொம்ப எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு வயிற்ற பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டா. ஸோ இந்த விஷயத்த ஓடி வந்து நம்ம ஹீரோ கிட்ட லூசி சொல்ல அவன் அப்பவே ஓடி வந்து நம்ம ஹீரோயினை ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஸ்கூல்லயே கிளினிக் வச்சிருப்பாங்க இல்லையா, அப்படி டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சுகர் லெவலும் கம்மியா இருக்கு, கூடவே ஓடினதால அவ பீரியட்ஸும் ஆனதால தான் இப்படி ஆயிருக்கு, மற்றபடி பயப்படுற அளவுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இவளுக்கு வேற ஏதாவது மெடிசன் தேவைப்படுதாங்கிற மாதிரி ஹீரோ கேட்க அதெல்லாம் அவசியம் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா போதும்னு சொல்றாங்க. இதை கேட்டு ஹீரோயின் வந்து இதுக்கு நீ ஓவரா கேள்வி கேட்டுட்டு இருக்க, போய் விளையாடு போங்கிறா. கொஞ்சம் கூட உனக்கு நன்றியே கிடையாதுங்கிற மாதிரி ஹீரோ திட்டிட்டு கிளம்பிட ஹீரோயினையும் கிளாஸ்க்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனா அவளுக்கு தெரியாம நம்ம ஹீரோ திரும்பவும் டாக்டர்கிட்ட வந்து உங்ககிட்ட ப்ரௌன் சுகர் இருக்குமான்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு போறான். இங்க கிளாஸ்க்குள்ள வந்து நம்ம ஹீரோயினும் திரும்பவும் மேக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கா. அதை ஒரு டைம் பார்த்ததுமே கரெக்டா கண்டுபிடிச்சு நான் வேணா உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லும் போது எல்லாருமே படிக்கணும் இல்லையா, ஸோ எனக்காக யாரும் டைம் வேஸ்ட் பண்ண வேணாங்கிற மாதிரி சொல்ல பரவாயில்ல உனக்கு சொல்லிக் கொடுக்கறதே எனக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், ஃப்ரீயா ஒன்னும் சொல்லித்தரல, நீ எனக்கு அதுக்கு பதிலா லஞ்ச் வாங்கி கொடுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் டீல் போட்டுட்டு இருக்கேன். ப்ரௌன் சுகர் வாங்கிட்டு வந்த ஹீரோ இதை பார்த்துட்டு அவளுக்கு கொடுக்காமையே போயிட்டான். தென் இப்போ லைப்ரரியில உட்காந்து அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இவளுக்கு சின்ன ப்ராப்ளம் கூட தெரிய மாட்டேங்குது. அப்படி உன்னோட டைமை எப்படிதான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்க என்னோட பேரண்ட்ஸ் எப்பவுமே வீட்டில் இருக்க மாட்டாங்க, ஸோ என்னோட டைம் முக்காவாசி மூயனுக்கு குக் பண்றதுலயே போயிடும். இதனாலேயே படிக்கிறதுக்கு லேட் ஆகுறதால மார்னிங்கும் லேட்டா வந்து இப்படியே தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றா. உனக்கு ஏதாவது கோல்ஸ் இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு மூயூனை விட்டு விலகி அண்டார்டிகால இருக்க ஒரு யூனிவர்சிட்டியில சேரணுங்கிறதா ஆசைங்கிறா. இவ்வளவுதானா உன்னோட ஆசைன்னு கேட்கும்போது இன்னொன்னு கூட இருக்கு, அவளோட பல நாள் கிரஷான சியோட சேர்றது, பட் இத டாயன் கிட்ட சொல்லல. இப்படி இவங்க 2 பேரும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறத பார்த்த நம்ம ஹீரோ நிறைய புக்கை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு என்ட்ரி போட்டுட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கரெக்டா நம்ம ஹீரோயின் டாயோனோட வரதை பார்த்துட்டு நைஸா அந்த பக்கம் போயிட்டான். அப்போ இங்க டாயோனும் நான் உனக்கு வீக்கெண்ட்லயும் சொல்லித்தரேன், ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்க கெஃபேல மீட் பண்ணலாங்கிற மாதிரி பேசிட்டு போக இத நம்ம ஹீரோ கேட்டுட்டான். எங்க இவங்க 2 பேரும் தனியா போய் படிக்கிறேங்கிற பேர்ல காதல வளர்த்துக்கிட்டா என்ன பண்றதுங்கிற மாதிரி பயம் வந்துடுச்சு போல இவனுக்கு. 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ற மாதிரி எல்லாம் கனவு காண அவ்வளவுதான். கிளாஸ் முடிஞ்சு நம்ம ஹீரோயின் போயிட்டு இருந்தா அவ பின்னாடியே போனவ அவளை கைய பிடிச்சி இழுத்துட்டு வந்து நியான் இந்த வீக்கெண்ட் நீ எந்த டியூஷனுக்கு போக கூடாதுங்கிறான். நான் டியூஷனுக்கு போறேன்னு உனக்கு எப்படி தெரியும், அட நாயே ஒட்டு கேட்டியான்னு கேட்க உனக்கு போறதுக்கு அனுமதி கிடையாதுங்கிறான். டாயோன் என்னோட ஃப்ரெண்ட், எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை நீ கெடுக்க நான் விட மாட்டேன் இவ சொல்ல. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இடையில பியூரான ரிலேஷன்ஷிப் இருக்கவே முடியாது, பேரண்ட்ஸ் இல்லாதப்போ நான் தான் உன்னை பாத்துக்கணுங்கிறான். உன்னை பாத்துக்கிறதுலயே என் டைம் போயிடுது தெரியுமா, தனியா ஃப்ரெண்ட்ஸை பிடிச்சு அதுல படிக்கவும் கத்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், நீ அதை கெடுக்க நான் விட மாட்டேன்னு இவ கைய நீட்டி பேச அதே கைய அவன் பிடிச்சு என்னால மட்டும்தான் உன்னோட கிரேட்ஸை இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிறான். உன்னால டாயூன் பக்கம் கூட வர முடியாது, இப்ப புரியுது, உனக்கு அவனை பார்த்தாலே பொறாமையா இருக்கல, அவன் உன்னை விட அழகா இருக்கான், உன்னை விட ஜென்டலா நடந்துக்கிறான், அவனோட இருந்தா சந்தோஷமா இருக்கு, உன்னோட இருந்தாலே நரகத்துல இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்ல நீ என்ன பைத்தியக்காரியன்னு கேக்குறான். கண்டிப்பா நான் கிவ் அப் பண்ணவே மாட்டேன், என்ன ஃபாலோ பண்ணாதன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். இப்ப நேரா வீட்டுக்கு வந்து அப்பா அம்மா கிட்டயும் இதை சொல்றான். ஒரு பையன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான், ஆனா அதை மூயூன் விடவே மாட்டான், இப்படியே போனா எப்பவுமே நான் தான் கடைசியா இருப்பேங்கிற மாதிரி சொல்ல மூயூனே உனக்கு நல்லா சொல்லி தருவானேன்னு கேக்குறாங்க. பட் அவன் ரொம்ப கஷ்டமான மெத்தட் யூஸ் பண்றான் போல, இப்படியே அதை படிச்சுக்கிட்டே போனா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடியே ஃபெயில் ஆகி போயிடுவோம் போலேங்கிற மாதிரி சோகமா இருக்கா. அப்படியே இங்க நம்ம ஹீரோவை காட்ட அவனுக்கு சுத்தமா தூக்கமே வர மாட்டேங்குது. அப்ப கரெக்டா லூசி மெசேஜ் பண்றா, சைன்னா என்ன காஸ்ட்னா என்ன, உன்னோட தங்கச்சிக்கு 2 டைம் நான் ஹெல்ப் பண்ணிருக்கேன், நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும்னு கேட்க அவன் அதுக்கு எதுவுமே ரிப்ளை பண்ணல. இப்போ நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் கெஃபேல டாயோனோட சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து உட்கார்றான். எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க ஓவரா பேசாதன்னு புக்கை வாங்கி பார்த்துவேன், ஓ 1ஆம் கிளாஸ் லெவல்ல இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கான். பார்த்தா லூசி வந்து ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கா. கேட்டா சார் இவளை இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காருன்னு இருக்கான். ஸோ அப்படியே மாத்தி மாத்தி ஆளுக்கு ஆளு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க.
அப்படி நம்ம ஹீரோ லூசிக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தா அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. எங்க கவனிச்சா? இருந்தாலும் எவ்வளவு தன்மையா அவளுக்கு சொல்லித்தரான் பாருங்கிற மாதிரி ஹீரோயின் முறைச்சுக்கிட்டு இருக்கா அவனை பார்த்து. அப்போ இவனோ அவ தூங்குறான்னு சொல்லி மண்டை மேல அடிச்சு எழுப்பி விட்டுட்டு, உனக்கு புரியறதுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் உனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு நாளாவது எனக்கு சொல்லி கொடுக்கும் போது இப்படி நடந்திருப்பியா? எப்படி நடந்துக்கிறான் பாருங்கிற மாதிரி அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கா. எப்படியாவது ஹீரோவை வெறுப்பேத்தணும்ல. சோ அதுக்கு வேண்டியே நீ தான் பெஸ்ட் மேக்ஸ் டீச்சர், நீ மட்டும் தான் பெஸ்ட்னு அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்க. டென்ஷன் ஆனவன் அவளோட நோட்டை புடிங்கி பார்த்துட்டு, கொஸ்டினை தவிர எழுதுனது எல்லாமே தப்புதாங்கிறான். நீ இதெல்லாம் வேணும்னு தானே பண்ணிட்டு இருக்கன்னு அவன் டென்ஷன் ஆகி கத்த. படிச்சுக்கிட்டு இருக்கிறத மறந்துட்டியாமான்னு கேக்குறான். ஓவரா பேசாத, பட்னிலேயே சாவணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்க, அதையும் தான் முடிஞ்சா பண்ணி பாருன்னு சொன்னவன் பேக் நோட்டு நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு ஹீரோயினையும் இழுத்துட்டு போயிட்டான். சோ நேரா வீட்டுக்கு வந்ததும், என்ன இப்போ உனக்கு சந்தோஷமான்னு சொல்லிட்டு கோவமா நம்ம ஹீரோயின் கேட்க, எனக்கு தெரிஞ்சது எல்லாமே எனக்கும் தெரியுங்கிறான். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா இவங்க 2 பேருக்கும் அப்பா அம்மா மெசேஜ் பண்ணி, பிசினஸ் ட்ரிப்காக வெளியே போறோம், 2 பேரும் ஒருத்தர் நல்லா பாத்துக்கோங்கன்னு மெசேஜ் பண்றாங்க. இருக்கிற கோவத்துல கண்டிப்பா இவ சமைச்சு தர மாட்டாளாச்சே. சோ உடனே ஹீரோ, என்னாச்சு, ஏன் திடீர்னு இப்படி வலிக்குதுங்கிற மாதிரி ஒரு நடிப்பை போட, சரி சரிங்கிற மாதிரி ஓரக்கண்ல பாத்துட்டே அவனுக்காக சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். அவனும் சந்தோஷமா சாப்பிடுறான். இப்ப நைட்டு போல அவளோட ரூமை ஓபன் பண்ணி பார்த்தா ஆளு பெட்ல இல்ல, ஜன்னல்ல ஏறி நின்னுக்கிட்டு இருக்கா. சோ இப்படிதான் அவ அடிக்கடி ஸ்லிப் வாக் பண்ணுவா. அவங்க அம்மா அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு இல்லையா, அதுல இருந்து இந்த மாதிரி டிசார்டர் எல்லாம் அவளுக்கு வந்துடுச்சு. சோ இப்போ இதை பார்த்த ஹீரோ அவளை மெல்லமா இறக்கி விட்டு அழகா மெதுவா பெட்ல படுக்க வச்சுட்டு கீழேயே படுத்து தூங்கிடுவான். இப்படிதான் அடிக்கடி நடக்கும். சோ எப்பவும் போல காலையில எழுந்ததும் நம்ம ஹீரோயின், எதுக்காக ஏன் ரூம்ல படுத்துட்டு இருக்கேன்னு அவனை போட்டு அடிச்சா, அமைதியா இருமான்னு சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான். தென் இப்ப ஸ்கூலுக்கு வந்தா டாயோன் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். நீ சொல்லி கொடுத்ததால லாஸ்ட் எக்ஸாம்ல 10 பிளேஸ் முன்னாடி வந்திருக்கேன், அதுக்காக ஒரு குட்டி தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு குக்கீஸ் கொண்டு வந்து கொடுக்குறா. பட் இவன் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது போல, என்னன்னு தெரியல, ஏன் நீ இது சாப்பிட மாட்டியான்னு சொல்லி அவ கேட்டதும் தான், அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு வேண்டிதான் சாப்பிடுவான் போல. கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. ஐயோ இந்த மூயூன் ஏதாவது கலக்கிட்டான் போலயே அப்படிங்கிற மாதிரி அவ சாப்பிட்டு பார்த்துட்டு, இல்ல நல்லா தானே இருக்கு, ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கிறா. கவலைப்படாத, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் இவன் சொல்ல. அப்பவா உடனே கிளினிக்கு போலான்னு கூப்பிடுறா. அடிக்கடி இப்படிதான் ஆகும், சரிவா நம்ம தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கலான்னு அவன் சொல்ல, எனக்குன்னு இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நீ தான், நீ கண்டிப்பா சேஃபா இருக்கணும்ல நீ ஃபீல் பண்ண, நான் நிஜமாவே நல்லாதான் இருக்கேன்னு சொல்லி தலைய தடவி கொடுக்குறான். அப்போ லைஃப் லாங் இப்படியே நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு சொல்லி 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க நம்ம ஹீரோவை சார் கூப்பிட்டு, ஒரு யூனிவர்சிட்டியில காம்படிஷன் நடக்க போதாமா, ஸோ நம்ம ஸ்கூல் சார்பா நீ தான் போய் வின் பண்ணிட்டு வரணுங்கிற மாதிரி சொல்ல, இவன் ஒரு மாதிரி தயங்குறான். இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல, ஏன் வேணாம்னு சொல்றேன்னு கேட்கும்போது, ரொம்ப தேங்க்யூ சார், பட் நான் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டேங்கிறான். என்ன, உன்னோட சிஸ்டருக்காகவா? அவ உன்னோட யூனிவர்சிட்டிக்கு வரலனாலும் வேற ஏதாவது யூனிவர்சிட்டிக்கு கண்டிப்பா போவா, பட் இது உன்னோட ஃபியூச்சர், உன்னோட சிஸ்டருக்காக இதை நீ ஸ்பாயில் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அவளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன், ஸோ கண்டிப்பா அவளும் ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போவான்னு இவன் சொல்ல, நல்லா திங்க் பண்ணி பார்த்துட்டு பேசணும், இது ஒரு நல்ல வாய்ப்பு. உன் பேரண்ட்ஸ் நம்பர் கூட நான் பேசுறங்கும் போது, என்னோட பேரண்ட்ஸ் எப்பவும் அப்ராட்ல தான் இருப்பாங்க, ஸோ நீங்க ஏன் நீயான என்னோட அனுப்பக்கூடாது, பேரண்ட்ஸ் இல்லாதப்போ அவ என்னோட கார்டியனா என் கூட வந்தா நல்லா இருக்கும் இல்லையான்னு கேட்கிறான். இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்ல வந்து பாக்குறேன். தேங்க்யூ.